பல விஷயங்கள் உங்களை பற்றி நாங்கள் வந்து தெரிஞ்சிருக்கோம். அதை வேர்ல்டுக்கே நாங்கள் வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறோம். ஸோ ஜான் யார், எங்கேருந்து வந்தார், அது எல்லாமே இப்போ உங்களுக்காக ஒரு வீடியோ. என் பேர் வந்து ஜான் ஜெரோ. நான் வந்து காலேஜ் பிகாம் செகண்ட் இயர் படிக்கிறேன். எங்கள் வீட்டில் மொத்தம் 4 பேர். நான், அப்பா, அம்மா, அக்கா. அப்பா ஆர்கெஸ்ட்ராவில் ஒரு 30 வருஷமா பாடிட்டு இருக்காரு. பாடுறதுக்கு வந்த ஃபர்ஸ்ட் காரணம் அப்பா தான் எனக்கு எல்லாமே. நான் சின்ன வயசுல பாடின வீடியோ ஆடியோ எல்லாம் அப்பா என்கிட்ட போட்டு காமிப்பாரு. அதுல இருந்தே சரி நம்ம பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் பாடுறதுக்கு ஆரம்பிச்சேன். சின்ன பிள்ளையிலேருந்து கொஞ்சம் என் ப்ரோக்ராம் வரும்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிக் கொடுத்தேன். அதை வச்சு ஒரு சில விஷயம் கற்றுக்கிட்டான். அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவர் எல்லாமே எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. நிறைய தோல்விகளை சந்திச்சு அந்த 30 வருஷத்தில் நான் எப்போவுமே எனக்கு மியூசிக் பாட்டு அதில் தான் என்னுடைய இதுவே போயிட்டு இருந்தது, என்னுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்தது. இதில் கச்சேரி கிடைக்கிறது வந்து ஒரு வருஷத்தில் என்ன 6 மாதம் அதிகமாக கிடைக்கும். எனக்கு இந்த ப்ரோக்ராம் இல்லாத டைம்லலாம் அந்த பிள்ளைங்களுக்கு ஒன்று வாங்கி கொடுக்கறது கூட முடியல. சாப்பாட்டுக்கும் கஷ்டம். ஆனால் அந்த டைமில் வேற ஏதாவது வேலை செஞ்சு தான் நம்ம குடும்பத்தை காப்பாற்றணுன்ற கட்டாயம் இருந்தால் கூட அவர் பாடுறதை தவிர எந்த வேலையும் அவர் செய்ய மாட்டார். ஏன் அப்படின்னா என்றைக்குமே அதை வந்துட்டு சம்பாதிக்கணும் அப்படின்ற மோட்டிவில் பண்ணுறாரோ இல்லையோ அதை அவர் ரொம்ப ஆசைப்பட்டு பண்ணார். வேற வேலைக்கு என்னால் எந்த வேலைக்கும் தெரியாது, எனக்கு வேலை தெரியாது. எனக்கு ஒரு கச்சேரி போனால் 200 100 அதான் சம்பளம். பசங்களை படிக்க வைக்கிறது என்னால் கூலி வேலைக்கு போவேன். பருத்தி முக்கு போட போகிறது, களை வெட்ட போகிறது, களை பறிக்க போகிறது. பெரும்பாலும் பசங்களோட ட்ரெஸ்லாம் நான் எடுத்ததில்லை. இன்னும் நான் மியூசிக் கற்றுக்கணும், இன்னும் நிறையா கற்றுக்கணும். கிளாஸ்லாம் போயிட்டு எல்லாரும் பாடுற மாதிரி கர்நாடிக் சாங்ஸ்லாம் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. அம்மாவுக்கு வந்துட்டு பயம், தம்பி மியூசிக்கில் அனுப்புனாக்க அவன் அப்பாவை மாதிரி திரும்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிருவானோ அப்படின்ற பயத்தில் எங்கள் வீட்டில் யாரும் அவனை மியூசிக் படிக்க அலோ பண்ணலை. சின்ன வயசுல இருந்தே அப்பா ரொம்ப குடிப்பாரு. சின்ன வயசுல இருக்கும் போதுலேருந்தே குடிப்பாரு. குறைஞ்ச சம்பளம் தான். அதனால் அந்த விரக்தியிலே கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் அது மாதிரி கெட்ட பழக்கம்லாம் இருந்துச்சு. பெரிய பையனாக ஆக வீட்டில் சண்டை ரொம்ப அதிகமாகும். காலேஜில் இருக்கிற டைமில் அம்மா கால் பண்ணுவாங்க, இந்த மாதிரி வீட்டில் பிரச்சனைடா, அப்பா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு சொல்லும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால் படிக்கவும் முடியாது. காலேஜில் ரொம்ப வீட்டில் சண்டை நடந்தவொடனே நான் கிளம்பி வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு நான் படிக்க போகலை அப்படி சொல்லி நான் சொல்லிட்டேன் அப்பா கிட்ட. அவரை நான் குடிக்க மாட்டேன், நீ போ, குடிச்சனா நீ அதுக்கப்புறம் நீ என்ன சொல்றியோ நான் அதை கேட்குறேன், நீ போ அப்படி சொல்லி சொன்னாரு. இப்போ 1 வருஷம் ஆயிடுச்சு அப்பா குடிக்கிறது. 1 வருஷம் ஆயிடுச்சு. அம்மாவாலே அதை நம்ப முடியல. என்னடா நான் இத்தனை வருஷமா அவங்க அப்பா கூட இருக்கிறேன், நான் சொல்லி விடல, என்னடா உனக்கோசரம் அவங்க அப்பா விட்டுட்டாரு. நல்லா பாடணும், நல்ல ஒரு பிளேபேக் சிங்கர் ஆகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் எக்கனாமிக்கலாக எங்களால் முடியல. எங்களுக்கு வசதி இல்லை, அந்த அளவுக்கு வசதி இல்லை. இத்தனை வருஷமாக நான் பாடகர் ஆகணும், என்னை 4 பேர் பார்க்கணும், 4 ஊருக்கு தெரியணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் என்னால் முடியல. அவர் எனக்காக குடிக்கிறத விட்டாரு. அவருக்கு பிடிச்ச ஒண்ணுன்னா பாட்டு ஒண்ணுதான். அப்பாவுக்கு நான் அந்த பாட்டு மூலயமா எதனா பண்ணாதான் கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு கிடைச்ச மேடை சூப்பர் சிங்கர் மேடை. இந்த மேடை மூலயமா அவர் ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பண்ணுவேன். அப்பா பாட்டு பாடுறது தவிர வேற எந்த வேலைக்கும் போகிறது இல்லை. அப்பாவும் சொல்லிட்டாரு கிளியரா, எனக்கு அது தவிர வேற எந்த வேலையும் எனக்கு தெரியாது. அது என்னவோ வந்து நீங்கள் அப்படி பண்ணது அந்த டைமில் வந்து குடும்பத்துக்கு எந்த விதமான ஒரு ஹெல்ப்பாக அந்த டைமில் இல்லைன்னா கூட சார்,
இன்னைக்கு நீங்கள் அப்படி ஒரு முடிவோடு இருந்தது வந்து உங்கள் பையனுக்கு அது ஒரு நல்ல விதத்தில் வந்து முடிஞ்சிருக்கு. இந்த மேடையில் அந்த பையனை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு அப்படின்றது தான் நாங்கள் எல்லாரும் அதை நம்புகிறோம். இந்த மேடையில் எவ்வளோ பெரிய லெஜண்ட் சார், மனோ சார் அவர்கள், அவங்க சுஜா மேம், அனு மேம், மிஸ் டைரக்டர் சார், அவங்க முன்னாடி நிற்கிறதையே நான் ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். நான் இந்த மேடையில் நான் அடைய முடியாததை சூழ்நிலை காரணமாக என்னால் எந்த மேலே வர முடியல. அதை ஜான் மூலமாக நான் பெறணும்னு உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு கேட்டுக்கிறேன். இது எவ்வளோ பெரிய சந்தோஷம்னு அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி நான் பிறவி பையனை அடைஞ்சிட்டு தான் நான் நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய லெஜண்ட்ஸ் முன்னாடி நாம் நிற்கிறதே பெரிய விஷயம். அது என்னுடைய பாக்கியம். நன்றி சார். அவ்வளோ நாள் உங்கள் மனைவி சொல்லி கேட்கல, தம்பி சொன்ன உடனே டக்குன்னு ஒரு டிசிஷன் எடுத்து அதில் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறீங்களே, அதுக்கு ஏதாவது உள்ள என்ன? ஏன்னா அவங்க கேட்டாங்கல்ல அந்த கேள்வி. முக்கியமான காரணம், மனோஸ்வர் பாட்டை ஒரு நாள் கேட்கும்போது, எந்தன் வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகளின் மகளின் கேட்டுட்டு அழுதுட்டேன் நான். நம்மளால் 30 வருஷமாக எந்த விதத்திலையும் சாதிக்க முடியல. பையன் பாடுறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னையே நான் மாற்றிக்கிட்டேன். அந்த நொடியிலேருந்து மாற்றிக்கிட்டேன் நான். மனோ சாருக்கு என்னுடைய அந்த பாட்டு மூலமாக நான் திறந்தனங்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு இதுக்கப்புறம் நம்ம லைஃப் மாற போகுது, வேற மாதிரி நம்ம வாழ போகிறோம். நீ உன் அப்பாவோட கனவையும் சேர்த்து அப்படி போய் வேர்ல்டு முன்னாடி நிற்க போற. நாங்கள் எல்லாரும் உன்னோட ஃப்ரண்ட் ரோ ஆடியன்ஸாக நின்று உன்னை அப்படியே லவ் பண்ண போகிறோம். ஓகேயா? என்னதான் உனக்கு பண்ணணும்? உன்னோட ஆசை தான் என்ன? இல்லை, நான் என்ன அப்பாவுக்கு உயிர், நான் என்ன அவரை எனக்காக தான் அவர் விட்டார், அது எனக்கு தெரியும். அவருக்கு பிடிச்சோன்னா அது பாட்டு மட்டும்தான், எப்போவுமே அது அவரே சொல்லியிருக்காரு. அதை நான் பண்ணணுன்னா கண்டிப்பாக அது பாட்டால் தான் நான் பண்ணி ஆகணும். அது அப்பாவுக்கு நான் கண்டிப்பாக பண்ணுவேன் பாட்டால்.